Hi everyone, welcome to my YouTube channel. நான் உங்கள் சரவணகுமார். இந்த வீடியோல வர்ற கான்செப்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பைத்தான்ல ஸ்ட்ரிங்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிங்ன்றது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். சி லாங்குவேஜ் மாதிரி கேரக்டர்னு தனியாக ஒரு டேட்டா டைப் கிடையாது. எல்லாமே ஸ்ட்ரிங் தான். சிங்கிள் லெட்டராக இருந்தாலும் மல்டிபிள் லெட்டர்ஸாக இருந்தாலும் ஸ்ட்ரிங் தான். ஸ்ட்ரிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஆர்டர்டாக ஸ்டோர் ஆகும். எப்படின்னா ஸ்ட்ரிங்ல இருக்க எவ்ரி கேரக்டர் ஒரு ஆர்டரா 0, 1, 2, 3 அப்படின்னு ஒவ்வொரு லெட்டரும் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் மெமரியில் ஸ்டோர் ஆகும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, S ஈக்குவல் டு டேட்டா, அதாவது இண்டெக்ஸ் 0ல D, 1ல வந்து A, 2ல T, 3ல A. அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா இம்யூட்டபிள். ஒன்ஸ் ஸ்ட்ரிங் கிரியேட்டட் யூ கேனாட் மாடிஃபை டைரக்ட்லி, அதாவது அதனோட மெமரியில போயிட்டு நீங்க மாடிஃபை பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு எஸ்ன்ற ஸ்ட்ரிங்ல தேர்ட் இண்டெக்ஸ் என்னது ஏ. இந்த ஏயை நான் ஈன்னு மாத்த ட்ரை பண்றேன், அது பாசிபிள் கிடையாது. அடுத்த கேரக்டர்ஸ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு சிங்கிள் லெட்டரை எடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட் எஸ் ஸ்கொயர் பிராக்கெட் 3, எஸ்ன்ற ஸ்ட்ரிங்ல இருந்து தேர்ட் கேரக்டர், அப்போ இதனோட அவுட்புட் என்ன வரும், ஏ அப்படின்னு வரும். அடுத்தது ஸ்லைசிங் பண்ணலாம். எக்ஸ்ட்ராக்ட் அ பார்ட் ஆஃப் அ ஸ்ட்ரிங் யூசிங் ஸ்லைசிங். அதாவது ஸ்லைசிங்கை பற்றி இது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் டேட்டா எல்லாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் தரேன். எஸ் ஆஃப் 1:3னா ஃபர்ஸ்ட் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணி தேர்ட் லெட்டருக்கு முன்னாடி வரைக்கும் 3ன்றது ஸ்டாப் வேல்யூ அவுட்புட்டில் வராது, எக்ஸ்க்ளூட் ஆயிரும். ஸோ அது 1:2 மாதிரி தான் மீனிங். First letter, second letter. What is first letter? First letter A, second letter T. So at அப்படின்னு வரும். இப்போ இதுல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்றது, ஒவ்வொரு லெட்டரா இல்லைன்னா ஒரு சப்ஸ்ட்ரிங்கா எப்படி ஆக்சஸ் பண்றது, எஃப் ஸ்ட்ரிங் ஃபார்மேட் ஸ்ட்ரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் ஸ்ட்ரிங்கோட ஆப்ரேஷன்ஸ் என்னெல்லாம் பண்ண முடியும், கன்கார்டினேட் பண்றது, ரிப்பீட் பண்றது, அந்த மாதிரி ஆப்ரேஷன். ஐட்ரேட் பண்றது, ஒவ்வொரு லெட்டரா ஃபார் லூப் இல்லைன்னா வைல் லூப் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், இன் நாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்றது. ஒரு கேஸ் கன்வர்ஷன், அப்பர் கேஸ் டு லோயர் கேஸ், லோயர் டு டைட்டில் கேஸ்னு கன்வெர்ட் பண்றது. அப்புறம் ஸ்ட்ரிங்கை எப்படிலாம் வேலிடேட் பண்ணலாம், ட்ரிம் பண்றது, ஸ்பேஸ் ஃப்ரண்ட்ல பேக்ல இருக்கிற ஸ்பேஸை ரிமூவ் பண்றது. அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு பர்டிகுலர் லெட்டர் இல்லைன்னா பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை சர்ச் பண்றது, பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை ரீப்ளேஸ் பண்றது, அலைன் பண்றது, ஸ்பிளிட் ஜாயின், இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம் ஸ்ட்ரிங்ல. இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், எப்படி தான் ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோட் பாருங்க. ஒரு சிங்கிள் கோட்ஸ்ல ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். அடுத்து டபுள் கோட்ஸ்ல ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். S2 ஈக்குவல் டு பிளஸ், S3 ஈக்குவல் டு ட்ரிபிள் கோட்ஸ், அதாவது 3 டைம்ஸ் சிங்கிள் கோட். இந்த ட்ரிபிள் கோட்ஸ் எதுக்கு அப்படின்னா மல்டி லைன் ஸ்ட்ரிங்குக்கு. ஸோ மல்டி லைனை வந்து சிங்கிள் கோட்டு டபுள் கோட்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியாது. கண்டிப்பா மல்டி லைனுக்கு ட்ரிபிள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். எய்தர் 3 டைம்ஸ் சிங்கிள் கோட் ஆர் 3 டைம்ஸ் டபுள் கோட். பாருங்க, இந்த மூணோட டைப்பும் பாத்தீங்கன்னா மூணுமே ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். சிங்கிள் கோட், டபுள் கோட், ட்ரிபிள் கோட் எல்லாமே ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். அதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், பார்க்கலாம். ஸோ பாருங்க, எல்லாமே ஸ்ட்ரிங் தான். சிங்கிள் கோட், டபுள் கோட், ட்ரிபிள் கோட் எல்லாமே. இப்படிதான் நம்ம ஸ்ட்ரிங் கிரியேட் பண்றோம். அடுத்து எப்படி நம்ம ஸ்ட்ரிங் ஆக்சஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிங்ல இருக்க எலிமெண்ட்ஸ், லெட்டர்ஸ், 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு இண்டெக்ஸிங், இன்னொன்னு ஸ்லைசிங். இண்டெக்ஸிங்னா ஒரு கேரக்டர், சிங்கிள் கேரக்டர் வாங்கிக்கிறதுக்கு. ஸ்லைசிங்னா சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணலாம். பைத்தான்ல ஸ்பெஷலைஸ்டு இண்டெக்ஸிங் ஒன்று இருக்கு. லாஸ்ட் லெட்டர்ல இருந்து -1, -2, -3ன்னு இந்த மாதிரி ரிவர்ஸ்லயும் இண்டெக்ஸிங் உண்டு. நெகட்டிவ் இண்டெக்ஸிங் சொல்லுவாங்க. பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் எல்லா லாங்குவேஜ்ல இருக்க மாதிரி 0, 1, 2, 3 அப்படின்னு பாசிட்டிவா 0ல இருந்து வரும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு S ஈக்குவல் டு பைத்தான் பிளஸ் அப்படின்னு ஒரு பைத்தான் பிளஸ் சேனல்ன்ற ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பேஸும் கூட ஒரு மெமரி தான். 0th இண்டெக்ஸ்ல P ஸ்டோர் ஆகுது. அடுத்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல அப்படியே லென்த் -1 வரைக்கும் ஸ்டோர் ஆகும்.
இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எய்தர் ஐ கேன் யூஸ் எஸ், ஸ்ட்ரிங்கோட பேர் வந்து எஸ், ஸ்கொயர் பிராக்கெட் 0 அப்படின்னு கொடுக்கலாம். இது ஒரு மெத்தட். இல்லைன்னா எஸ் ஸ்கொயர் பிராக்கெட் -19 கொடுக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் லெட்டர் எடுக்கணும்னா எஸ் ஸ்கொயர் பிராக்கெட் 18 சொல்லலாம். இல்லைன்னா எஸ் ஸ்கொயர் பிராக்கெட் -1 சொல்லலாம். இந்த ரெண்டுமே கரெக்ட் தான் லாஸ்ட் லெட்டருக்கு. ஓகே, சோ இந்த லாஸ்ட் லெட்டர்ல இது ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா -1. நீங்க நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் தெரிஞ்சிருந்தா தான் 18 சொல்ல முடியும். இப்போ பைத்தான் பிளஸ் மட்டும் ஸ்ட்ரிங்ல இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணணும் ஒவ்வொன்னா. ஆனா லாஸ்ட் லெட்டர் எடுக்கிறதுக்கு ஈஸியா -1 போட்டா எவ்வளவு பெரிய ஸ்ட்ரிங்கா இருந்தாலும் -1 தான் லாஸ்ட் லெட்டர். இந்த கோட எக்ஸிக்யூட் பண்றேன் பாருங்க. 0th லெட்டர் வந்து P, லாஸ்ட் லெட்டர் L. அடுத்து ஸ்லைசிங் பார்க்கலாம். ஸ்லைசிங்ல 3 பார்ட் உண்டு. ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப். இந்த ஸ்டெப் வந்து டிஃபால்ட்டா 1. நீங்க மென்ஷன் பண்ணலனா டிஃபால்ட் வேல்யூ ஃபார் ஸ்டெப் வந்து 1. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு நான் 7th இருந்து 10th வரைக்கும் வேணும்னா 2 ஸ்லைஸ் 2 கட் பண்ணணும். 1 இததான் ஸ்டார்ட்னு சொல்றோம், இத ஸ்டாப்னு சொல்றோம். ஸ்டாப் வந்து 11 கொடுக்கணும். ஸ்டாப் வந்து எக்ஸ்க்ளூடட், இது அவுட்புட்ல வராது. ஸ்டார்ட் வந்து இன்க்ளூடட். இப்ப ஸ்டார்டிங் லெட்டர் என்ன, இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா 7. எண்ட் இண்டெக்ஸ் என்ன, ஸ்டாப் இண்டெக்ஸ் அப்படின்னா 11 போட்டாதான் 10 வரைக்கும் வரும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பிளஸ் அப்படின்ற ஸ்ட்ரிங் வேணும்னா நான் ஸ்டார்ட் 7 மென்ஷன் பண்ணணும், ஸ்டாப் வந்து 11 மென்ஷன் பண்ணணும், 11 எக்ஸ்க்ளூடட், ஸோ 10 வரைக்கும் வரும். ஸ்டெப் வந்து 1, அதாவது ஒவ்வொரு லெட்டரா ஃபர்ஸ்ட் 7th லெட்டர், அடுத்து ஒரு ஸ்டெப் ஜம்ப் பண்ணி 8th லெட்டர், அடுத்து ஒரு ஸ்டெப் ஜம்ப் பண்ணி 9th லெட்டர், அடுத்து ஒரு ஸ்டெப் ஜம்ப் பண்ணி 10th லெட்டர், அடுத்து ஒரு ஸ்டெப் ஜம்ப் பண்ணா ஸ்டாப் வேல்யூ வந்துடும். ஸ்டாப் வேல்யூ எக்ஸ்க்ளூடட், அதனால வராது. சரி, இப்போ இந்த கோடுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க எக்ஸ்ட்ராவா 1 இருக்கு, இங்க 1 இல்ல. அதாவது ஸ்டெப் வேல்யூ இல்ல. ஸ்டெப் வேல்யூ இல்லைன்னா நான் என்ன சொன்னேன், டிஃபால்ட்டா 1ன்னு சொன்னேன். அதனால ரெண்டும் சேம் தான். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. அடுத்த எக்ஸாம்பிள் 12:17:2 போட்டிருக்கேன். 12:17:2. 12 இங்க இருக்கு, 17 இங்க இருக்கு. 17 எக்ஸ்க்ளூடட், சோ 16 வரைக்கும் தான். ஓகேவா? ஆனா இம்பார்ட்டன்ட் நீ நோட் பண்ண வேண்டியது ஸ்டெப் வந்து 2, டிஃபால்ட்டா 1, மென்ஷன் பண்ணிருக்கு 2ன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணீங்கன்னா 12th லெட்டருக்கு அப்புறமா ஜம்ப் 2 லெட்டர்ஸ். சோ ஃபர்ஸ்ட் C கிடைக்கும் ஸ்டார்ட் வேல்யூ, அடுத்து 2 ஜம்ப் பண்ணீங்கன்னா 12th இருந்து 14 போறீங்க, அப்போ A கிடைக்கும். அடுத்து அங்க இருந்து ஒரு 2 ஜம்ப் பண்றீங்க, 17க்கு முன்னாடி தான் இருக்கு, N கிடைக்கும். அடுத்து 2 ஜம்ப் பண்ணா ஸ்டாப் வேல்யூவை கிராஸ் பண்ணிடுறோம், சோ அதனால அது வராது. சோ எனக்கு இந்த 12:17:2 என்ன வரும், கேன் அப்படின்ற அவுட்புட் வரும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள்ல 16:11:-2 அப்படின்னு கொடுத்திருக்கேன். 16 எங்க இருக்கு, இங்க இருக்கு. 16ல ஸ்டார்ட் ஆகுது, எங்க ஸ்டாப் ஆகுது, 11ல ஸ்டாப் ஆகுது. சோ இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸ்டார்ட் பின்னாடி இருக்கு, சோ ரிவர்ஸ்ல வரும். ரிவர்ஸ்ல வரணும்னா நீங்க ஸ்டெப் வேல்யூ நெகட்டிவ்ல கொடுக்கணும். ஸ்டெப் வேல்யூ நெகட்டிவ்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் என்னது n, அதாவது 16ன்றது n வந்துச்சா. அடுத்து 2 ஸ்டெப் நெகட்டிவ்ல ஜம்ப் பண்ணா -2 போட்டோம்னா 14 லெட்டர் வருவீங்க, அப்ப என்னது A. அடுத்து இன்னொரு 2 ஜம்ப் பண்ணீங்கன்னா -2 ஜம்ப் பண்ணா 12th லெட்டர் வரும், அதாவது C, NAC. அடுத்து 2 லெட்டர் நெகட்டிவ்ல ஜம்ப் பண்ணீங்கன்னா யூ கிராஸ் த ஸ்டாப் வேல்யூ, சோ அதனால இது இன்க்ளூட் ஆகாது. சோ என்னோட அவுட்புட் என்ன இருக்கும், NACன்னு இருக்கும். இந்த ப்ரோக்ராம் அவுட்புட் பார்க்கலாம் நான் சொன்னது கரெக்டான்னு சொல்லிட்டு. சரிதானே? பிளஸ் இந்த 2 அவுட்புட்டும் சேம் தான். பாசிட்டிவ் டைரக்ஷன், ஸ்டெப் வந்து 1. மூணாவது அவுட்புட் பாருங்க, கேன், அதாவது 12ல ஸ்டார்ட் பண்ணி 17 வரைக்கும் 2 ஜம்ப் பண்றோம். சோ C 2 ஜம்ப்ல A, இன்னும் 2 ஜம்ப்ல N, 16th லெட்டர் வரைக்கும் வருது. அதே மாதிரி அடுத்தது 16:11:-2. 16ல ஸ்டார்ட் பண்றோம், நெகட்டிவ்ல 2 ஜம்ப் பண்றோம், அடுத்து நெகட்டிவ்ல 2 ஜம்ப் பண்றோம், சோ NAC அப்படின்ற அவுட்புட் வருது.
இன்னும் கொஞ்சம் ஸ்லைசிங் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்லைசிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஈவன் டேட்டா சயின்ஸ் பக்கம் போனா கூட நிறைய ஸ்லைசிங் தேவைப்படும். பேண்டாஸ், நம்பை அப்படின்லாம் நிறைய கான்செப்ட் இருக்கு. அங்கேயும் ஸ்லைசிங் தேவைப்படும். அதனால ஸ்லைசிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா டீப்பா கத்துக்கோங்க. ஸ்ட்ரிங்ல ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப் 3 சொன்னேன் இல்லையா? சோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அதே எக்ஸாம்பிள் எடுத்து s equal to python plus channel. ஓகே, 0:6:1 எங்க ஸ்டார்ட் ஆகுது? 0ல ஸ்டார்ட் ஆகுது. எங்க முடியுது? 6ல முடியுது. சோ 6 வந்து எக்ஸ்க்ளூடட். 6 எக்ஸ்க்ளூடட். சோ 0ல இருந்து 5 வரைக்கும் தான். ஸ்டெப் என்ன? 1. சோ ஒன்னொன்னா ஜம்ப் ஆகும். 0ல இருந்து இது வரைக்கும் வரும். எனக்கு பைத்தான் அப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட் அவுட்புட் பைத்தான் வரும். அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ரெண்டாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் :6. அது என்ன :6? இதுல என்னெல்லாம் கொடுத்திருக்கு? 1 மட்டும் தான் கொடுத்திருக்கு. ஸ்டாப் மட்டும் தான் கொடுத்திருக்கு. என்ன கொடுக்கல? ஸ்டார்ட் கொடுக்கல, ஸ்டெப் கொடுக்கல. ஸ்டார்ட் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா பிகினிங்ல இருந்து எடுத்துக்கும். ஒன்லி வென் ஸ்டெப் இஸ் பாசிட்டிவ். ஸ்டெப் பாசிட்டிவா இருந்தாதான் பிகினிங்ல இருந்து எடுத்துக்கும். அப்ப நெகட்டிவா இருந்தா என்ன எடுத்துக்கும் அப்படின்னா, பிகினிங் ஸ்டார்ட் கொடுக்கலன்னா நெகட்டிவா இருந்தா லாஸ்ட்ல இருந்து எடுத்துக்கும். புரியுதா? ஓகே, இது எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். சோ அடுத்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒண்ணுதான். பிகினிங் நான் கொடுக்கலன்னா ஸ்டார்டிங்ல இருந்து, ஸ்டார்ட் கொடுக்கலன்னா பிகினிங்ல இருந்து சொன்னேன். இப்போ 0. ஸ்டாப் வந்து 6 ஏற்கனவே கொடுத்துருக்கு. அடுத்து ஸ்டெப் கொடுக்கல, டிஃபால்ட்டா 1. அப்ப இந்த ரெண்டு அவுட்புட்டும் சேம் தான். இதுவும் பைத்தான் தான் வரணும். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. 12:19:1 இங்கேயும் ஸ்டெப் கொடுத்துருக்கோம். 12th லெட்டர்ல இருந்து 19th லெட்டர் வரைக்கும். 12th லெட்டர் இங்க இருக்கு. இது ஸ்டார்ட். 19th லெட்டர் இல்ல, அதாவது இங்க வரைக்கும். இதான 19 இருக்கும். சோ 19 எக்ஸ்க்ளூடட். சோ 19க்கு முன்னாடி வரைக்கும். இது ஸ்டாப். எனக்கு என்னன்னா சேனல்னு வரும். இங்க ஸ்டெப் வந்து 1. ஒவ்வொரு ஸ்டெப்பா ஜம்ப் பண்றோம். ஓகேவா? சோ இப்போ எனக்கு என்ன வரும்? அவுட்புட் சேனல்னு வரும். இதுல 18 லாஸ்ட் லெட்டர் 18 தானே சார்? அப்ப 18 கொடுத்தா என்ன ஆகும்? 18 கொடுத்தா ஸ்டாப் வந்து 18 கொடுத்தா 18th லெட்டர் எக்ஸ்க்ளூட் ஆகும். அப்புறம் சேனல் எல் வராது. புரிஞ்சுதா? அடுத்தது இதே ஷார்ட்டா போடுறது எப்படி? லாஸ்ட் லைன் கோட் பாருங்க. S12:. இப்ப இங்க என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா ஸ்டார்ட் மட்டும் தான் கொடுத்திருக்கு. ஸ்டாப் கொடுக்கல, ஸ்டெப் கொடுக்கல. ஸ்டெப் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா 1 நமக்கு தெரியும். ஸ்டாப் கொடுக்கலன்னா எண்ட் வரைக்கும் போகும். எப்போ? ஸ்டெப் பாசிட்டிவா இருந்தா. இங்க ஸ்டெப் வந்து பாசிட்டிவ் தான், +1 பாசிட்டிவ் தான். அதனால கடைசி வரைக்கும் போகும். அப்ப 12ல ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரைக்கும் போகும். அதே தான், சேனல் தான். சோ ரெண்டு அவுட்புட்டும் சேம் தான். இதோட அவுட்புட்டை பார்க்கலாமா இப்போ? பைத்தான் சேனல். கரெக்டா? இன்னொரு ஸ்லைசிங் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ செகண்ட் லைன் பாருங்க. S:11-1. S என்னென்ன கொடுக்கல? ஸ்டார்ட் கொடுக்கல, ஸ்டாப் கொடுத்திருக்கு. என்ன கொடுத்திருக்கு? 11. ஸ்டெப் கொடுத்திருக்கு -1. நான் என்ன சொன்னேன்? ஸ்டார்ட் கொடுக்கலன்னா பிகினிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன். எப்போ? பாசிட்டிவா இருந்து, ஸ்டெப் வந்து பாசிட்டிவா இருந்தா மட்டும். இங்க பாருங்க, ஸ்டெப் நெகட்டிவ்ல இருக்கு. சோ ஸ்டார்ட் வந்து எண்ட். ஸ்டார்ட் பிகினிங் கிடையாது, எண்ட். சோ 11ல ஸ்டார்ட் பண்ண, சாரி 11ல ஸ்டாப் ஆகு. 11ல ஸ்டாப் ஆகுதுன்னா 11 வந்து எக்ஸ்க்ளூடட் இல்லையா? அப்ப 12 வரைக்கும் தான். நான் நெகட்டிவ் டைரக்ஷன் எண்ட்ல இருந்து இப்படி வரப்போகுது. -1 -1 -1 இப்படியே போயிட்டு இருக்கு. ஸ்டார்ட் வந்து எண்ட். எண்ட்ன்றது எல். அப்ப எனக்கு என்ன வரும்? எல். அடுத்து -1 போட்டா இ. அடுத்து -1 போட்டா என். அடுத்து -1 போட்டா என். அடுத்து -1 போட்டா ஏ. அடுத்து -1 போட்டா ஹெச். அடுத்து -1 போட்டா சி. அடுத்து -1 போட்டா 11. 11ன்றது ஸ்டாப் வேல்யூ, எக்ஸ்க்ளூடட். அதனால சேனல்ன்றது ரிவர்ஸ்ல வரும். அவ்வளவுதான்.
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அவுட்புட் என்னது, சேனல் ரிவர்ஸ்ல வருது. அதே மாதிரி அடுத்தது பார்க்கலாம், நெகட்டிவ்ல போட்டிருக்குது. இதுல ஸ்டார்ட்டும் கொடுத்திருக்கு, ஸ்டாப்பும் கொடுத்திருக்கு, ஸ்டெப்பும் கொடுத்திருக்கு. ஸ்டார்ட் என்ன 10, ஸ்டெப் வந்து ஸ்டாப் வந்து 6, ஸ்டெப் வந்து -1. ஓகே, அப்ப 10th லெட்டர்ல ஸ்டார்ட் பண்றோம், 6th லெட்டர் வரைக்கும் அப்படி ரிவர்ஸ்ல போறோம். ஆனா 6th லெட்டர் எக்ஸ்க்ளூடட். அப்ப என்ன வரும், எஸ் யூ எல் பி, எஸ் யூ எல் பி. ஓகேவா? அடுத்தது பாருங்க, மூணாவது எக்ஸாம்பிள் 5::-1. இதுல என்ன கொடுக்கல அப்படின்னா, என்ன கொடுத்திருக்கு ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம். ஸ்டெப் கொடுத்திருக்கு -1, ஸ்டாப் கொடுக்கல, ஸ்டார்ட் வந்து 5. ஸோ 5ல ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸ்ல போகணும். நெகட்டிவ்னா ரிவர்ஸ். ஸோ 5 எது, இங்க ஸ்டார்ட் பண்றோம், ஸ்டார்ட். இங்க பாருங்க, இங்க ஸ்டாப் கொடுக்கல, ஸ்டாப் கொடுக்கல. பாசிட்டிவா இருந்தா இதுதான் ஸ்டாப், 19 தான் ஸ்டாப். நெகட்டிவ்ல இருக்கு ஸ்டெப், நெகட்டிவ்ல இருக்கிறதுனால ஸ்டாப் அப்படியே ஆப்போசிட்டா பிகினிங் வரைக்கும் வரும். சோ இங்க ஸ்டார்ட் பண்ணி பிகினிங் வரைக்கும் போவோம். அப்ப என்ன பண்ணணும்னா பைத்தான் ரிவர்ஸ்ல வரும், NOHTYP. பைத்தான் வந்து ரிவர்ஸ்ல வரும். 5ல ஸ்டார்ட் பண்ணு, நெகட்டிவ்ல -1 போ, எங்க வரைக்கும், பிகினிங் வரைக்கும். ஏன் பிகினிங் அப்படின்னா பிளாங்கா இருக்கு ஸ்டாப். ஸ்டாப் பிளாங்கா இருந்தா ஆக்சுவலா கடைசி வரைக்கும் போகணும். பட் ஸ்டெப் வந்து நெகட்டிவா இருக்கிறதுனால யாரு கடைசி அப்படின்னா இதுதான் கடைசி. இந்த டைரக்ஷன்ல போறப்ப இதான கடைசி, லாஸ்ட். சோ அப்படி. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, ::-1. என்னென்ன கொடுத்திருக்கு, ஸ்டெப் மட்டும்தான் கொடுத்திருக்கு, ஸ்டாப்பும் கொடுக்கல, ஸ்டாப்டும் கொடுக்கல. நான் சொன்னேன் நெகட்டிவ்ல இருந்தா, ஸ்டெப் நெகட்டிவ்ல இருந்தா ஸ்டார்ட் வந்து எண்ட், இதுதான் ஸ்டார்ட். ஸ்டெப் நெகட்டிவ்ல இருந்தா பிகினிங் தான் ஸ்டாப். அப்ப என்ன, இங்க ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ்ல மைனஸ்ல போனா ஃபுல் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எல்லா லாங்குவேஜ்லயும் இல்லாத ஒரு ஃபீச்சர். இந்த ரிவர்ஸ் த ஸ்ட்ரிங் சிம்பிளா ஒரு ஸ்லைசிங் மூலமா பண்றதுனால நிறைய ஆபரேஷன்ஸ் குயிக்கரா ஒரு லைன் ஆஃப் கோட்ல முடிக்க முடியும். மற்ற லாங்குவேஜ்ல நீங்க ஒரு ஃபார் லூப்போ ஏதாவது ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் நீங்க அந்த ரிவர்ஸ்ல பண்ண முடியும். சோ இப்ப இதனோட அவுட்புட் பார்க்கலாம். சோ நான் சொன்ன மாதிரி சேனல் ரிவர்ஸ்ல இருக்கு, பிளஸ் ரிவர்ஸ்ல இருக்கு, பைத்தான் ரிவர்ஸ்ல இருக்கு, மொத்தமா பைத்தான் பிளஸ் சேனல் அப்படின்றத ரிவர்ஸ்ல இருக்கு. அடுத்து எஃப் ஸ்ட்ரிங் அப்படின்ற கான்செப்ட் பார்க்கலாம். எஃப் ஸ்ட்ரிங்னா ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ். இது ஒரு சிம்பிளான ரீடபிள் வே, ஒரு எக்ஸ்பிரஷன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல மல்டிபிள் டேட்டாவை நீங்க ஒரே லைன்ல பிரிண்ட் பண்றப்போ, அதாவது ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்றப்போ பார்க்கறதுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம ஃபார்மேட் பண்ண முடியும். செகண்ட் லைன் ஆஃப் கோட் பாத்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்த்து ஒரு லைன் தான். பிரிண்ட்ல த மேக்ஸிமம் அமாங் 3 வேரியபிள் இருக்கு, num1 num2 num3. மேக்ஸிமம் அமாங்ன்றது ஸ்ட்ரிங், num1ன்றது வேரியபிள், அப்ப 10 இங்க வரணும். அடுத்து ஒரு கமா, ஒரு ஸ்ட்ரிங் அவுட்புட்ல. அடுத்து num2 அது ஒரு 20 வரணும். அப்புறம் மறுபடியும் கமா அண்ட் ஸ்ட்ரிங், அப்புறம் num3 வந்து 25 வரணும். அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் இஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்றோம், மேக்ஸ் ஆஃப் num1, num2, num3. இந்த 3 வேல்யூட மேக்ஸிமம் வேல்யூ 25. சோ அப்புறம் கடைசியா ஒரு டாட் சேர்க்கிறோம். சோ ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள், ஸ்ட்ரிங் வேரியபிள், ஸ்ட்ரிங் வேரியபிள், ஸ்ட்ரிங் ஒரு ஃபங்க்ஷன் கால், அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங். இதெல்லாம் சேர்த்து செப்பரேட்டர் ஈக்குவல் டு எம்டி, அதாவது எல்லா எதுக்குமே நடுவில் ஸ்பேஸ் வேணாம். இங்கே நான் ஸ்பேஸ் உள்ள கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா, சில நேரம் என்ன தப்பு பண்ணிடுவாங்க அப்படின்னா நீங்க கமாவோ இல்ல கோட்ஸோ மிஸ்மேட்ச் ஆயிடும். ஸோ அதனோட அவுட்புட் வந்து எரர் வரும், சின்டாக்ஸ் எரர் வரும். இதை சிம்பிளிஃபைடு ஃபார்மா மொத்தமா ஒரு ஸ்ட்ரிங்கா போட்டுறது. The maximum among num1, num2, and num3 is max of அப்படின்னு போட்டுடலாம்.
ஒரே சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் தான். இங்க ஆரம்பிக்கிறது இங்க தான் முடியுது. மொத்தமும் ஸ்ட்ரிங் தான். அதுக்கு முன்னாடி என்ன ப்ரிஃபிக்ஸ் பண்ணணும்? எஃப்னு ப்ரிஃபிக்ஸ் பண்ணணும். இதான் நம்ம எஃப் ஸ்ட்ரிங் சொல்லுவோம். அப்போ எப்படி எல்லாமே ஸ்ட்ரிங்கா வருமானா, இந்த எஃப் ஸ்ட்ரிங்ல எதெல்லாம் நீங்க கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள கொடுத்திருக்கீங்களோ அது எல்லாம் வேல்யூவா ரீப்ளேஸ் ஆயிடும். சோ num1ன்றது கர்லி பிராக்கெட்ஸ்ல இருக்கு. அப்போ அது num1 பிரிண்ட் ஆகாது, அதுக்கு பதிலா 10ன்னு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி num2 20, num3 25, மேக்ஸ் ஆஃப் num1, num2, num3ன்றது எவால்வேட் ஆகி 25ன்னு பிரிண்ட் ஆகும். சோ எது ஈஸி? இது ஈஸியா, இது ஈஸியானா இதுதான் ஈஸி, இது காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ எஃப் ஸ்ட்ரிங் வந்து மல்டிபிள் வேல்யூஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது எஃப் ஸ்ட்ரிங் ரொம்ப யூஸ் ஆகும். பாருங்க, ரெண்டு ஒரே அவுட்புட் தான், பட் இது ரொம்ப சிம்பிளா கன்சைஸ்டா ரீடபிளா இருக்கு. ஆனா இது பாத்தீங்கன்னா எதுக்கு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும், எங்க ஸ்டார்ட் பண்றோம் எங்க க்ளோஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் இதுல பார்க்கலாம், கன்கார்டினேஷன் அண்ட் ரிப்பீட்டேஷன். கன்கார்டினேஷனா ஒன் ஸ்ட்ரிங் அனதர் ஸ்ட்ரிங் ஆட் பண்றது. ரிப்பீட்டேஷன்றது ஒரே ஸ்ட்ரிங் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்றது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா S1 பிளஸ் S2. இந்த ஆபரேட்டர் வந்து பிளஸ், S1ன்ற ஸ்ட்ரிங் பைத்தான், S2ன்ற ஸ்ட்ரிங் வந்து பிளஸ். சோ எனக்கு ரெண்டையும் கன்கார்டினேட் பண்ணி எனக்கு அவுட்புட் பைத்தான் பிளஸ் வரும். அடுத்து S1 மல்டிப்ளைட் பை 3. S1ன்றது ஸ்ட்ரிங், 3ன்றது ஒரு ஸ்கேலார் வேல்யூ. ஸோ S1ன்ற ஸ்ட்ரிங் 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண அர்த்தம். ஆஸ்டிக்ஸ்னா ரிப்பீட் பண்ண, பிளஸ்னா கன்கார்டினேட் பண்ண. இங்கேயும் அதே கன்கார்டினேஷன் தான் பண்ணிருக்கேன். இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பைத்தான் பிளஸ்க்கு நடுவில் ஸ்பேஸ் வராது, பைத்தானுக்கும் பிளஸ் ஸ்பேஸ் வராது. ஸ்பேஸ் வேணும்னா இன்னொரு கன்கார்டினேஷன் பார்த்துக்கிறேன். S1ன்ற ஒரு ஸ்ட்ரிங் பைத்தான், அப்புறம் ஸ்பேஸ்னு ஒரு ஸ்ட்ரிங், அப்புறம் S2ன்ற ஸ்ட்ரிங் பிளஸ். ஓகேவா? அடுத்து S1 பிளஸ் ஸ்பேஸ் 3 டைம்ஸ். இது ரெண்டையும் கன்கார்டினேட் பண்ணிட்டு பைத்தானோட ஸ்பேஸை சேர்த்துட்டு அதுல கிடைக்கிற ரிசல்ட்டை 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்றோம். அவுட்புட் பாருங்க. சோ இது ஸ்பேஸ் இல்லாம கன்கார்டினேட் ஆயிருக்கு, இது ஸ்பேஸ் இல்லாம மல்டிப்ளை ஆயிருக்கு, இது இடையில எக்ஸ்ட்ராவா ஸ்பேஸ் சேர்த்திருக்கும், இன்னொரு கன்கார்டினேஷன். இங்க ஸ்பேஸை கன்கார்டினேட் பண்ணிட்டு 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ரிப்பீட்டேஷன் ஆபரேஷனோட அட்வான்டேஜ் சொல்றேன். இப்போ பேட்டர்ன் ப்ரோக்ராமிங் சொல்லிட்டு ரொம்ப வைட்லி ஆஸ்க்டு ரிப்பீட்டட் கொஸ்டின் இன் இன்டர்வியூ. பேட்டர்ன் ப்ரோக்ராமிங் சொல்லிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டை பாத்துருங்க. அப்பதான் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் ஈஸியா புரியும். நம்பர் ஆஃப் ரோஸ் இன்புட் கொடுன்னு சொல்லுது. நான் என்ன பண்றேன், 5 இன்புட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வருது பாருங்க. எனக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்குது, ஒரு ட்ரையாங்குலர் பேட்டர்ன். இந்த ட்ரையாங்குலர் பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் ரோல ஒரே ஒரு ஆஸ்ட்ரிக்ஸ், செகண்ட் ரோல 2 ஆஸ்ட்ரிக்ஸ், தேர்ட்ல ஒரு 3, 4, 5. எதனால அப்படின்னா நான் 5 நம்பர் ஆஃப் ரோஸ் 5 கொடுத்ததுனால. இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ரோக்ராம், டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன் ப்ரோக்ராமிங் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஆஸ்ட்ரிக்ஸ், அடுத்து 3, அடுத்த ரோல 5, இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் கேட்பாங்க. இதே இது ரிவர்ஸ்ல ஒரு 4 ஆஸ்ட்ரிக்ஸ், அப்புறம் 4 நம்பர் ஆஃப் ரோஸ் 4 கொடுத்தா அடுத்து 3 ஆஸ்ட்ரிக்ஸ், அடுத்து 2 ஆஸ்ட்ரிக்ஸ், அடுத்து ஒரு ஆஸ்ட்ரிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேட்டர்ன் ப்ரோக்ராம் இருக்கு. அந்த பேட்டர்ன் ப்ரோக்ராம பைத்தான்ல ரொம்ப ஈஸியா போடலாம். அதே பேட்டர்ன் ப்ரோக்ராம சால்வ் பண்றதுக்கு இங்க பாருங்க, சி லாங்குவேஜோட கோட் போட்டிருக்கேன். சி லாங்குவேஜ் கோடு அது கிட்டத்தட்ட 14 லைன்ஸ் ஆஃப் கோடு இருக்கு. ஆனா பைத்தான்ல பாருங்க 3 லைன்ஸ் ஆஃப் கோடு பண்ண முடியுது. எதனால? ரிப்பீட்டேஷன் ஆபரேட்டர். இங்க சில ரிப்பீட்டேஷன் ஒரு ப்ராசஸ் கிடையாது. ரிப்பீட் பண்றதுக்கு என்ன பண்றேன், காலம்ஸ் ரிப்பீட் பண்றதுக்கு ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்து ரோஸ் ரிப்பீட் பண்றதுக்கு இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கேன், நெஸ்டட் ஃபார் லூப். சோ நெஸ்டட் ஃபார் லூப்னு போயிட்டாலே ஒரு ப்ரோக்ராமோட பெர்ஃபார்மன்ஸ் டிகிரேட் ஆயிடும். ஏன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் த லைன்ஸ் எக்ஸிக்யூட் பண்றது இருக்குல்ல. இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 5னா 5 into 5, ரோக்கு 5, காலமுக்கு 5, டோட்டலா 25 ஐட்ரேஷன்ஸ் வரும். இந்த ஒரு லைன் ஆஃப் கோடு 25 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இதே இது n = 10 கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு லைன் ஆஃப் கோடு 10 into 10 100 லைன்ஸ் ஆஃப் டைம் 100 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதே 1000 கொடுத்தீங்கன்னா n 1000 கொடுத்தா 1000 into 1000 எவ்வளவு வருது பாருங்க,
6 zeros 10 lakhs times இந்த ஒரு லைன் ஐட்ரேட் ஆகும். ஸோ என்னோட இன்புட் 1000 கொடுத்தா 10 lakhs டைம் ஐட்ரேட் ஆகும். இந்த ப்ரோக்ராமே ஹேங் ஆக ஆரம்பிச்சு சி ப்ரோக்ராம்ல அவ்வளோ பிகரா கொடுக்க மாட்டோம். ஆனா வந்து இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இன்புட் கொடுக்கும். அது எவ்வளவு பெரிய நம்பர் வேணாலும் கொடுக்கும். ஸோ பாருங்க, இந்த நெஸ்டட் ஃபார் லூப் தேவைப்படுது. இந்த நெஸ்டட் ஃபார் லூப் பதிலாக இங்க ஒரே ஒரு ஃபார் லூப் போதும். இது ரோக்கு மட்டும்தான். இது என்ன ப்ராசஸ் நீங்க முதல் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ரோல ஒரு காலம் இருக்கு. ரோ 1 2 3 4 5 காலம் 1 2 3 4 5. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல ஒரு காலம் தான் இருக்கு. செகண்ட் ரோல 2 காலம் இருக்கு. தேர்ட் ரோல 3 காலம் இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ எவ்ரி டைம் ஒவ்வொரு ரோலையும் ரோ 1 ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஃபார் லூப் பத்தி தெரியாதவங்க அதுக்கு தனியா வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ரேஞ்ச் ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இந்த ரேஞ்ச் 1, n+1 1ன்றது பிக்சட் கான்ஸ்டன்ட் போட்டாச்சு. கமா n+1னா நம்பர் ஆஃப் ரோஸ் 5 கொடுத்திருக்கு, அதனால 6. ரேஞ்ச் ஆஃப் 1, 6னா இதோட அவுட்புட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1ல ஸ்டார்ட் பண்ணி 6 வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்துக்கும். 1 2 3 4 5 6க்கு முன்னாடி ஸ்டாப் வேல்யூ. இதுவும் நம்ம ஸ்லைசிங்ல பார்த்தோம் இல்லையா, இது ஸ்டார்ட் 1ல ஸ்டார்ட் பண்ண 6க்கு முன்னாடி வரைக்கும் போ, ஏன்னா ஸ்டாப் வேல்யூ எக்ஸ்க்ளூடட். அடுத்து மூணாவது ஆர்குமெண்ட் கொடுக்கல, ஸ்டெப் வந்து டிஃபால்ட்டா 1. அப்போ 1 2 3 4 5 அப்படின்னு வரும். இப்போ எனக்கு இந்த ரேஞ்சுக்கு பதிலா என்ன இருக்கு அப்படின்னா இந்த 1 2 3 4 5 இருக்கு. இந்த ஃபார் லூப் வந்து அப்ப எவ்வளவு டைம் ஐட்ரேட் ஆகும்னா 5 டைம்ஸ் ஐட்ரேட் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் ஐயோட வேல்யூ வந்து 1. அப்ப ரோ 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐன்றது ரோன்னு வச்சுக்கோங்க. அப்ப ரோ 1ல எத்தனை காலம் பிரிண்ட் ஆகணும்? ஒரு காலம் தான் பிரிண்ட் ஆகணும். அப்ப என்ன பண்றேன், ஆஸ்ட்ரிக்ஸ் ஐயோட வேல்யூ 1 ஆஸ்ட்ரிக்ஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கை 1 டைம் மல்டிப்ளை பண்ணி பிரிண்ட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன வருது, 1 டைம் ஆஸ்ட்ரிக்ஸ் வருது. அடுத்த டைம் ஐயோட வேல்யூ 2 ஐயோட வேல்யூ 2 இருக்கப்ப ஆஸ்ட்ரிக்ஸ்ன்ற ஸ்ட்ரிங் 2 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு 2 ஆஸ்ட்ரிக்ஸ் பிரிண்ட் ஆயிருது. அடுத்த டைம் ஐயோட வேல்யூ 3. அப்போ என்ன ஆகுது, ஆஸ்ட்ரிக்ஸ்ன்ற ஸ்ட்ரிங் 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. அதுவும் வந்துருச்சு எனக்கு. அடுத்த டைம் ஐயோட வேல்யூ 4. அப்போ ஆஸ்ட்ரிக்ஸ் ஸ்பேஸ் வந்து என்ன ஆகுது, 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. அப்போ 4 ஆஸ்ட்ரிக்ஸ் வந்துருச்சு. அடுத்த ஐட்ரேஷன்ல ஐயோட வேல்யூ 5. அப்போ 5 டைம்ஸ் ஐட்ரேட் ஆகி 5 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகி பிரிண்ட் ஆயிடுது. ஓகேவா? சோ மொத்தமா எனக்கு 5 ஐட்ரேஷன்ஸ் தான். n = 5 இருந்தா 5 ஐட்ரேஷன்ஸ் தான். இங்க n = 5 இருந்தா நெஸ்டட் ஃபார் லூப்னால 5 × 5, இங்க ஒரு 5, ரோக்கு ஒரு 5, காலம்க்கு ஒரு 5. சோ அப்போ 25 ஐட்ரேஷன்ஸ் போகும். n 10 இருந்தா 100 ஐட்ரேஷன்ஸ் போகும். n 1000 இருந்தா 10 lakhs ஐட்ரேஷன்ஸ் போகும். ஆனா இங்க n 1000 இருந்தா 1000 ஐட்ரேஷன்ஸ் தான் போகும். 1000 எங்க இருக்கு, 10 lakhs எங்க இருக்கு. இது சி ப்ரோக்ராமோட கோடு, இது பைத்தானோட கோடு. சோ 14 லைன்ஸ் ஆஃப் கோட 3 லைன்ஸ்ல எழுதலாம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா எக்ஸிகியூஷன் டைம் வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா ஒரு ஃபார் லூப் தான் இருக்கு, இங்க நெஸ்டட் ஃபார் லூப் இருக்கு. அதே ப்ரோக்ராம வித் ரிப்பீட்டேஷன் வித்தவுட் ரிப்பீட்டேஷன் பைத்தான்லயே போட்டிருக்கேன். ஓகேவா? சோ இங்க ஒரு ஃபார் லூப் எதனால போட்டோம்னா இந்த ரிப்பீட்டேஷன் ஆபரேட்டர் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆஸ்ட்ரிக்ஸ், ரெண்டாவது டைம் 2 ஆஸ்ட்ரிக்ஸ், மூணாவது டைம் 3 ஆஸ்ட்ரிக்ஸ், நாலாவது டைம் 4 ஆஸ்ட்ரிக்ஸ், அஞ்சாவது டைம் 5 ஆஸ்ட்ரிக்ஸ், ஆறாவது டைம் 6 ஆஸ்ட்ரிக்ஸ்னு ஆட்டோமேட்டிக்கா அது மல்டிப்ளை ஆயிட்டே வரும். அதனால எனக்கு காலம்னு ஒன்னு ப்ராசஸ் தேவையில்லை. ஸோ வித்வுட் ரிப்பீட்டேஷன், வித் ரிப்பீட்டேஷன் 3 லைன் ஆஃப் கோடு. அதே மாதிரி சி ப்ரோக்ராம்ல 14 லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதணும்ல, அதே லாஜிக் எழுதியிருக்கோம். அதே 14 லைன்ஸ் என்ன பண்றோம், சில இருக்கிற 14 லைன்ஸ் ஆஃப் கோட அதே லாஜிக் யூஸ் பண்ணி பைத்தான்ல 5 லைன்ஸ் ஆஃப் கோட்ல எழுதியிருக்கோம். இதுல என்ன ரிப்பீட்டேஷன் யூஸ் பண்ணல, ஆஸ்ட்ரிக்ஸோட எந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணல. இதுல ஆஸ்ட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் 1 மல்டிப்ளை பண்றோம், அடுத்த டைம் 2 மல்டிப்ளை பண்றோம், அடுத்த டைம் 3 மல்டிப்ளை பண்றோம். இங்க மல்டிப்ளை பண்ணல. அதுக்கு பதிலாக இன்னொரு ஃபார் லூப் போட்டு 1 to n+1 i 1 இருக்கிறப்போ, அதாவது ரோ 1 இருக்கிறப்போ காலம் என்ன பண்ணும், 1ல இருந்து 1 வரைக்கும் மட்டும் தான் போகும். 1, 2 i 1 இருந்தா i + 1 2. அதாவது 1, 2னா ரேஞ்ச் என்ன வரும், 1 மட்டும் தான். அடுத்த டைம் i 2 இருக்கிறப்போ இங்க என்ன ஆகும், 1, இந்த
இங்க வந்து என்ன ஆகும் I2 இருக்கிறப்போ 1,3 அப்போ 1,3னா 1ம் 2ம் அடுத்த டைம் I3 இருக்கிறப்போ இந்த நெஸ்டட் இன்னர் ஃபார் லூப் வந்து 1,4 அப்போ 1 2 3 அடுத்து I4 இருக்கிறப்போ 1 2 3 4 அடுத்து I5 இருக்கிறப்போ 1 2 3 4 5 ஸோ இது நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி இதே ப்ரோக்ராமை பைத்தான்ல சால்வ் பண்ணிருக்கோம் வித்தவுட் ரிப்பீட்டேஷன் வித் ரிப்பீட்டேஷன். ஸோ இப்போ நான் ஃபைன் கொடுத்தா இதே அவுட்புட் தான் வருது, இதுலயும் ஃபைன் கொடுத்தா அதே அவுட்புட் தான் வருது. என்னன்னா இது நெஸ்டட் ஃபார் லூப் ஸ்லோவா இருக்கும், இது ஃபாஸ்டா இருக்கும், ஏன்னா ஒரு ஃபார் லூப் தான் இருக்கு. அடுத்த ப்ரோக்ராம் வந்து ஐட்ரேட்டிங் ஓவர் ஸ்ட்ரிங்ஸ். ஸ்ட்ரிங்ஸ்ல ஒவ்வொரு லெட்டரா ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி எடுக்கிறது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 ப்ரோக்ராம் போட்டிருக்கேன், 2 வேற வேற டெக்னிக், பட் ஒரே அவுட்புட் தான். இப்போ எஸ் ஈக்குவல் டு பைத்தான் ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அப்போ இந்த இடத்துல இந்த ஃபார் லூப்ல எஸ் ஓட வேல்யூ பைத்தான். அப்போ இந்த ஃபார் லூப் எவ்வளவு டைம் ஐட்ரேட் ஆகும் அப்படின்னா இதுல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அத்தனை டைம். பைத்தான்ல 6 லெட்டர்ஸ் இருக்கு, அதனால 6 டைம்ஸ் ஐட்ரேட் ஆகும். 6 டைம்ஸ்ல ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஃபார் ஐ இன் எஸ் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் லெட்டர், அதாவது பி. பின்ற லெட்டர், ஜீரோன்ற இண்டெக்ஸ் கிடையாது, இது இண்டெக்ஸ் பேஸ்ட் கிடையாது, வேல்யூ பேஸ்ட். சரியா? அப்போ வாட் இஸ் ஐ? ஐ இஸ் பி. ஸோ உள்ள வந்த உடனே எனக்கு என்ன அவுட்புட் வரும்? பி பிரிண்ட் ஆகும். அடுத்து மறுபடியும் மேல போயிட்டு நெக்ஸ்ட் செகண்ட் ஐட்ரேஷன் போகுது, அப்போ ஐயோட வேல்யூ என்னவா மாறும் அப்படின்னா ஐ ஒய்னு மாறும், செகண்ட் லெட்டர் ஒய். ஸோ உள்ள ஃபார் லூப்குள்ள வந்துட்டு ஐயோட வேல்யூ ஒய் பிரிண்ட் ஆயிடும். அடுத்த ஐட்ரேஷன்ல டி பிரிண்ட் ஆகும், அடுத்த ஐட்ரேஷன்ல ஹெச் பிரிண்ட் ஆகும், அடுத்த ஐட்ரேஷன்ல ஓ பிரிண்ட் ஆகும், சாரி ஹெச் ஓ என் பிரிண்ட் ஆகும். பைத்தான்ற லெட்டர் ஃபார் லூப் 6 டைம்ஸ் ஐட்ரேட் ஆகி ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ பி, நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ ஒய், நெக்ஸ்ட் டி, நெக்ஸ்ட் ஹெச், நெக்ஸ்ட் ஓ, நெக்ஸ்ட் என். சரியா? ஸோ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்றேன் பாருங்க. அவுட்புட் எனக்கு ஒவ்வொரு லெட்டரா 1 by 1 கீழே கீழே வரும். ஏன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இது எத்தனை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்? 6 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ள கொடுத்துருக்கோம், ஃபார் லூப் உள்ள கொடுத்துருக்காங்க, எவ்வளவு டைம் எக்ஸிக்யூட் ஆகும்? 6 டைம் எக்ஸிக்யூட் ஆகும். ஐயோட வேல்யூ மட்டும் என்ன ஆகும்? மாறிக்கிட்டே இருக்கும். இதே ப்ரோக்ராம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி பண்றோம். என்ன இண்டெக்ஸ்? 0th இண்டெக்ஸ் வந்து பி, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து ஒய். ஸோ இண்டெக்ஸை வச்சுட்டு, அதாவது கடைசி இண்டெக்ஸ் 5. அப்போ 0 to 5 அப்படின்ற இண்டெக்ஸ் எனக்கு வேணும். இண்டெக்ஸ் என்ன பண்ற? ரேஞ்ச் இந்த யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க, உள்ள ரேஞ்ச்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். ரேஞ்ச் லென் ஆஃப் எஸ். லென் ஆஃப் எஸ் என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் எஸ் ஓட லென்த் என்ன? ஸ்ட்ரிங் எஸ் ஓட லென்த் வந்து 6. அப்போ ரேஞ்ச் ஆஃப் 6. வாட் இஸ் ரேஞ்ச் ஆஃப் 6ன்னு கேட்டீங்கன்னா 0ல ஸ்டார்ட் பண்ணும், ஸ்டாப் வந்து 6. ஸ்டாப் 6 அப்படின்னா 6 எக்ஸ்க்ளூடட், அப்போ 5 வரைக்கும் வரும். ஸ்டெப் 1 தான். ஸோ 0 1 2 3 4 5 இது இண்டெக்ஸ். இண்டெக்ஸை வச்சு நம்ம எஸ்ல இருக்கிற ஒவ்வொரு லெட்டரா எடுக்க போறோம். ஸோ அப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் எஸ் அப்படின்றது ரேஞ்ச் ஆஃப் 6. இப்போ இந்த இடத்துல தான் இந்த கலெக்ஷன் வரப்போகுது. அப்போ ஃபார் ஐ இன் திஸ் கலெக்ஷன், ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐயோட வேல்யூ 0, பி கிடையாது. ஐயோட வேல்யூ பி கிடையாது, ஐயோட வேல்யூ 0. அப்போ 0 வச்சு எஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுக்க முடியுமா? ஆமா, எஸ் ஆஃப் 0. எஸ் ஆஃப் 0 தான் பி. ஐன்றது 0. அப்ப எஸ் ஆஃப் 0 என்ன அப்படின்னா பி, 0th லெட்டர் ஆஃப் எஸ். நெக்ஸ்ட் டைம் ஐயோட வேல்யூ 1. அப்ப எஸ் ஆஃப் 1 அப்படின்றது y. அப்படியே எஸ் ஆஃப் 5 வரைக்கும் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்ப இதை எக்ஸிக்யூட் பண்றேன் பாருங்க. அதே அவுட்புட் தான். இது இண்டெக்ஸை யூஸ் பண்ணி பண்ணிருக்கோம். இது ஒவ்வொரு வேல்யூவா எடுத்திருக்கோம் எஸ்ல இருந்து. அடுத்து மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் பார்க்கலாம். எஸ்ன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, பைத்தான் ஒரு வேல்யூ இருக்கு. இதை மட்டும் பாருங்க. இது லெஃப்ட் சைட்ல இருக்கு, உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்திருக்கேன். டி இன் எஸ், டி லெட்டர் எஸ் அப்படின்ற ஸ்ட்ரிங்ல இருக்கு அப்படின்னு சொல்றேன். நீங்க ஆமான்னு சொல்லுவீங்களா இல்லைன்னு சொல்லுவீங்களா? எஸ், ஆமான்னு தான் சொல்லுவீங்க. அப்போ இதோட அவுட்புட் என்ன? மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் அவுட்புட் டி இன் எஸ், ஆமா ட்ரூன்னு.
ஓகே. அடுத்து எக்ஸ் இன் எஸ். எக்ஸ்ன்ற லெட்டரு எஸ்ல இருக்குன்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல ஃபால்ஸ்ன்னு சொல்லுவீங்க. அடுத்து டி நாட் இன் எஸ். டீன்ற லெட்டர் எஸ்ல இல்லன்னு நான் சொல்றேன். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவீங்க. ஏன்னா டீன்ற லெட்டர் எஸ்ல இருக்கு. அடுத்து எக்ஸ் நாட் இன் எஸ்ன்னு சொல்றேன். எக்ஸ்ன்ற லெட்டர் எஸ்ல இல்லன்னு சொல்றேன். நீங்க ஆமா ட்ரூன்னு சொல்லுவீங்க. கரெக்டா? இந்த ப்ரோக்ராம் இப்ப நான் எக்ஸிக்யூட் பண்றேன் பாருங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ட்ரூ, ஃபால்ஸ், ஃபால்ஸ், ட்ரூ. எஸ். அடுத்து இந்த மெம்பர்ஷிப் ஆபரேட்டரை யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமை எப்படி சிம்பிளா போடலான்னு பாருங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டா கொடுங்க. அந்த ஸ்ட்ரிங்ல இருக்க வவ்வல்ஸை மட்டும் மெம்பர்ஷிப் ஆபரேட்டரை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை என்ட்ரி பண்றேன் பாருங்களேன். அதுக்கப்புறமா நான் அவுட்புட்டை சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் பிளஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த பைத்தான் பிளஸ்ல எத்தனை வவ்வல்ஸ் இருக்கு? இங்க ஒரு ஓ இருக்கு, அடுத்து யூ இருக்கு. இந்த 2 வவ்வல் இருக்கா? இந்த 2 வவ்வல் மட்டும் அவங்க அவுட்புட்டா வரணும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு லெட்டரா எடுத்து அது வவ்வலான்னு பார்க்கணும். உங்க எல்லாருக்குமே தெரியும் வவ்வல் என்ன இருக்கு? AEIOU. மொத்தம் 10 லெட்டர்ஸ். ஏன் சார் 10 லெட்டர்ஸ் அப்படின்னா ஸ்மால் AEIOU, கேபிட்டல் AEIOU. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒவ்வொரு லெட்டரா தான் எடுத்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? ஃபார் லூப்ல யூஸ் பண்றேன் பாருங்க. இந்த எவ்வளவு டைம் ஐட்ரேட் ஆகும்? 6, 7, 10, 11 டைம்ஸ் ஐட்ரேட் ஆகும். இந்த ஃபார் லூப் 11 டைம்ஸ் ஐட்ரேட் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் ஐயோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ல P. அப்ப அடுத்த லைன் ஃபார் லூப்ல என்ன போட்டிருக்கேன்? இஃப் ஐ என்ன? P. P in AEIOU, AEIOU capital. True or false? False. False இருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. நெக்ஸ்ட் டைம் ஐயோட வேல்யூ y in AEIOU false. அப்ப இது எக்ஸிக்யூட் ஆகாது. அப்ப பிரிண்ட் ஆகாது. அடுத்து T. அப்பயும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்து H. அப்பயும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்து O. அப்போ இந்த ஓ மட்டும் நான் உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா போட்டு காட்டுறேன். ஐயோட வேல்யூ ஓ இன் AEIOU இருக்கா இல்லையா? ஆமா இருக்கு. அப்ப இது ட்ரூ. ட்ரூவா இருந்தா மட்டும்தான் இந்த 4th லைன்ல இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப என்ன பிரிண்ட் ஆகும்? ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்றோம். ஐயோட வேல்யூ என்ன? ஓ பிரிண்ட் ஆயிரும். அடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறோம் எண்ட்ல. அடுத்த டைம் என்ன வந்து இந்த 10 லெட்டர்ஸ்ல இல்ல. அடுத்து ஸ்பேஸ் அதுவும் இல்ல. அடுத்து P அது இல்ல. அடுத்து L அது இல்ல. அடுத்து U ட்ரூ. அப்ப என்ன ஆகும்? U பிரிண்ட் ஆகும். அடுத்து S இல்ல, பிரிண்ட் ஆகாது. சோ இப்ப எனக்கு அவுட்புட் என்ன வரும்? OU மட்டும் வரணும். பார்க்கலாமா? வந்ததா? அப்ப எப்பதான் இந்த 4th லைன் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா ஐயோட வேல்யூ ஓவா இருக்க போரோட எக்ஸிக்யூட் ஆகுது. ஐயோட வேல்யூ யூவா இருக்க போரோட எக்ஸிக்யூட் ஆகுது. மற்ற டைம்ல எல்லாம் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். பட் இஃப் கண்டிஷன் ஃபால்ஸா இருக்கிறதுனால 4th லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. இஃப் ஸ்டேட்மெண்ட் பத்தி, ஃபார் லூப் பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா டீடைல்டா இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தனியா ஒரு வீடியோவும் ஃபார் லூப்புக்கு ஒரு வீடியோவும் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸை நீங்க எடுத்து பாருங்க. இப்ப இதே இது மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு லெட்டரா எடுத்து ஈக்குவல் கம்பேர் பண்ணுவாங்க. இப்ப நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா P ஈக்குவல் டு AEIOU அப்படின்னு போட முடியாது. ஏன்னா ஒரு லெட்டரை 10 லெட்டரோட ஈக்குவல் பண்ணி பார்க்க முடியாது. ஒரு லெட்டரோட தான் ஈக்குவல் பண்ணி பார்க்கணும். அப்ப இந்த ப்ராசஸ் தப்பு. ஒரு லெட்டர் அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். இன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். ஈக்குவல் டு யூஸ் பண்ணி ஒரு லெட்டர் மல்டிபிள் லெட்டர்ஸோட கம்பேர் பண்ண கண்டிப்பா எல்லாமே ஃபால்ஸ் தான் வரும். சோ அந்த மாதிரி ஈக்குவல் டு பண்றதா இருந்தா ஒவ்வொரு லெட்டரா பார்க்கணும். அதாவது P ஃபர்ஸ்ட் லெட்டர் P இல்லையா? P வந்து ஏவா, ஆர் P வந்து ஈயா, ஆர் P வந்து ஆர் P அப்படின்னு எவ்வளவு டைம் கம்பேர் பண்ணும்? 10 கம்பேரிசன்ஸ் யூசிங் ஆர் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரே ஸ்டேட்மெண்ட்ல போடணும். இது பாருங்களேன் எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு.
ஸோ மற்ற எந்த லாங்குவேஜ்ல போனாலும் இந்த ப்ராசஸ் தான் பண்ணி ஆகும். ஸோ பைத்தான்ல இன் ஆப்ரேட்டரோட அட்வான்டேஜ் எப்படி இருக்கு சரியா? ஸோ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ற ஒரே அவுட்புட் தான் வரும். எந்த ஸ்ட்ரிங்குக்கு இன்புட் வந்து பைத்தான் பிளஸ்ன்ற ஸ்ட்ரிங் கொடுத்தா அதே அவுட்புட் தான் வரும். பட் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஈக்குவல்ஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றதுனால 10 கம்பேரிசன் ஆர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணணும். இங்க இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றதுனால ரொம்ப சிம்பிளா நம்மளால பண்ண முடியுது. அடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் பார்க்கலாம். கேஸ் கன்வர்ஷன். கேசிங்ல லோயர் கேஸ், அப்பர் கேஸ், கேபிட்டலைஸ், டைட்டில், ஸ்வாப் கேஸ்னு கேஸ் கன்வர்ஷனுக்கு ஒரு 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. லோயர் அப்படின்றது என்ன பண்ணோம்னா இந்த மெத்தடு எஸ்ன்ற ஸ்ட்ரிங்க எல்லா லெட்டர்ஸும் லோயர் கேஸ் கன்வெர்ட் பண்ணிடும். அடுத்தது எஸ்ன்ற ஸ்ட்ரிங்க எல்லா லெட்டரையுமே அப்பர் கேஸ் கன்வெர்ட் பண்ணிடும். அடுத்தது எஸ்ன்ற ஸ்ட்ரிங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த சென்டென்ஸ், எவ்வளவு பெரிய சென்டென்ஸ் ஆனாலும் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் கன்வெர்ட் பண்ணும். எஸ் டாட் டைட்டில்ன்றது ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற எவ்ரி வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கன்வெர்ட் பண்ணும். ஸ்வாப் கேஸ்ன்றது எக்ஸிஸ்டிங்கா லோயர்ல இருந்துச்சுன்னா அது அப்பர் கேஸ்லயும், எக்ஸிஸ்டிங்கா அப்பர்ல இருந்துச்சுன்னா அது லோயர் கேஸ்லயும் மாத்திரும். அப்பரை லோயராவும் லோயர் அப்பராவும் மாத்தும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. பைத்தான் பிளஸ்ன்ற ஸ்ட்ரிங் சிலது லோயர்ல சிலது அப்பர்ல மாத்தி மாத்தி கொடுத்துருக்கேன் பாருங்க. இதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஃபர்ஸ்ட் எல்லாமே லோயர் ஆயிடுச்சு, லோயர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. அடுத்து எல்லாமே அப்பர் ஆயிடுச்சு. அடுத்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பி மட்டும் கேப்ஸ்ல இருக்கு, பிளஸ்ல பி கேப்ஸ்ல இல்ல. ஆனா அடுத்து டைட்டில் கேஸ்ல பாருங்க, எவ்ரி வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் இருக்கு. அடுத்து ஸ்வாப் கேஸ்ன்றது முன்னாடி லோயரா இருந்தது இப்போ அப்பரா மாறி இருக்கு, முன்னாடி அப்பரா இருந்தது இப்போ லோயரா மாறி இருக்கு. ஸ்வாப் கேஸ். இப்போ ஸ்ட்ரிங் வேலிடேஷன் மெத்தட்ஸ் பார்க்கலாம். வேலிடேஷன்னா அது லோயரா அப்பரா, முன்னாடி பார்த்தது கன்வெர்ட் பண்றது, இப்போ லோயர்ல தான் இருக்கா அப்பர்ல தான் இருக்கா அப்படின்னு வேலிடேட் செக் பண்றது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, என்கிட்ட ஒரு 4 ஸ்ட்ரிங் இருக்கு. S1ல எல்லாமே லோயர்ல இருக்கு, S2ல ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எவ்ரி வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் இருக்கு, S3ல ஒரு நியூமரிக் வேல்யூ இருக்கு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு, உள்ள லோயர்ல இருக்கு, அடுத்து எல்லாமே அப்பர்ல இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா S1 ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் லோயரா அப்படின்னு கேட்கிறேன். ஏஸ் அப்படின்னு இருந்தாலே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் வரும். S1 இஸ் லோயர், ஆமாவா? ஆமா, எல்லாமே லோயர் கேஸ் தான் இருக்கு. அப்ப ட்ரூ. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் எப்பயுமே. ஏஸ் அப்படின்னு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணாலே அதோட அவுட்புட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் லோயர் S1, ஆமா எல்லாமே லோயர் தான். அடுத்து S2 இஸ் லோயர், நோ. ஏன்னா இந்த ரெண்டு லெட்டர் வந்து இந்த 2 வேர்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அப்பர்ல இருக்கு, அப்ப இது ஃபால்ஸ். அடுத்து மூணாவது பாருங்க, இஸ் லோயர், எல்லாமே லோயரா சார், நியூமரிக் வேல்யூ இருக்கே என்ன சார் அப்படின்னா நியூமரிக் வேல்யூ கன்சிடர் பண்ணாது, அதை இக்னோர் பண்ணிடும். ஆல்பபெட்ஸ்ல அப்பர் லோயரை மட்டும் தான் செக் பண்ணும். ஸோ இங்க ஆல்பபெட்ஸ் எல்லாமே லோயரா தான் இருக்கு, அப்ப இது ட்ரூன்னு வரும். அடுத்து ஆல்பபெட்ஸ் எல்லாமே அப்பர்ல இருக்கு, அப்ப இது ஃபால்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ட்ரூ ஃபால்ஸ் அவுட்புட் பார்க்கலாமா? ட்ரூ ஃபால்ஸ். அடுத்த ப்ரோக்ராம் பாருங்க. இப்போ ஈஸ் லோயர் மாதிரி ஈஸ் அப்பர், அதே ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டேன். S1 வந்து அப்பரா ஃபால்ஸ், S3 அப்பரா, எல்லா லெட்டரும் அப்பர் கிடையாது, இடையில லோயர் இருக்கு, ஸோ அப்ப இதுவும் ஃபால்ஸ். அடுத்து S3 அப்பரா அப்படின்னா எல்லாமே லோயர்ல தான் இருக்கு, இதுவும் ஃபால்ஸ். அடுத்து S4 அப்பரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா எல்லா லெட்டரும் அப்பர், ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதை இக்னோர் பண்ணிடும், இது ட்ரூ. ஸோ அவுட்புட் பார்க்கலாம், 3 ஃபால்ஸ், லாஸ்ட் ஒன் மட்டும் ட்ரூ. அடுத்த ப்ரோக்ராம் பாருங்க. டைட்டில் இஸ் டைட்டில். ஸோ டைட்டில்னா எவ்ரி வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் இருக்கணும். இது அப்படி இருக்கா? இல்ல. இது அப்படி இருக்கா? ஆமா. இது அப்படி இருக்கா? இல்ல. இது அப்படி இருக்கா? ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் கேப்ஸ்ல இருக்கணும், மற்ற லெட்டர் கேப்ஸ்ல இருக்குல்ல, அப்ப இது ஃபால்ஸ் தானே வரணும். பார்க்கலாம், ரெண்டாவது மட்டும் ஃபால்ஸ், மத்த எல்லாம் ரெண்டாவது மட்டும் ட்ரூ, மத்த எல்லாம் ஃபால்ஸ். ரைட்டா? அடுத்தது பாருங்க, இஸ் ஆல்பா. இஸ் ஆல்பானா என்கிட்ட இருக்க எல்லாமே ஆல்பபெட்டா அப்படின்னு செக் பண்ணும். S1 ஆல்பாவா? ஆல்பபெட்ஸும் இருக்கு, பட் ஆன் த ஹோல் ஆல்பபெட் கிடையாது. இடையில ஒரு நியூமரிக் இருக்கு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு, அப்ப இது
false. S1 வந்து alphabet is alpha false. S2 is alpha true அப்படின்னா ட்ரூ மாதிரி உங்களுக்கு தோணும். பட் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. இந்த ஸ்பேஸ் ஆல்பபெட் கிடையாது. அப்ப இதுவும் ஃபால்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள் S3ல பாருங்க. எல்லாமே ஆல்பபெட் தான். அப்பர் லோயர்ல இருக்கு, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. எல்லாமே ஆல்பபெட் தான். இது ட்ரூ. அடுத்ததுலயும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு, நியூமெரிக் இருக்கு, இதுவும் ஃபால்ஸ். அப்ப தேர்டு மட்டும்தான் ட்ரூ, மத்த எல்லாம் ஃபால்ஸ். இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ற பாருங்க. தேர்டு மட்டும்தான் ட்ரூ, மத்த எல்லாம் ஃபால்ஸ். அடுத்து அதே மாதிரி இஸ் நியூமெரிக்கா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுல எல்லாமே நியூமெரிக்கா இருந்தா மட்டும்தான் அது நியூமெரிக். இடையில ஆல்பபெட் இருக்கக்கூடாது, ஸ்பெஷல் காட்டக்கூடாது, எல்லா லெட்டர்ஸுமே நியூமெரிக்கா இருக்கணும். அப்ப இது ஃபால்ஸ். இதுல எல்லா லெட்டர்ஸுமே நியூமெரிக்கா தான் இருக்கு, ட்ரூ. இதுல ஆல்பபெட்ஸும் இருக்கு, அப்ப இது ஃபால்ஸ். ரெண்டாவது ஆல்பபெட்ஸ் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு, எல்லாமே நியூமெரிக்கா இருக்கணும், இதுவும் ஃபால்ஸ். அப்ப செகண்ட் மட்டும்தான் ட்ரூ, மத்த எல்லாமே ஃபால்ஸ். செகண்ட் மட்டும்தான் ட்ரூ, மத்த எல்லாமே ஃபால்ஸ். அடுத்த ப்ரோக்ராம் பாருங்க. இஸ் ஆல்னம்னா எய்தர் ஆல்பபெட் ஆர் நியூமெரிக். ஆல்பபெட்டும் அலவுடு, நியூமெரிக்கும் அலவுடு. வேற எது இருந்தாலும் ஃபால்ஸ்னு சொல்லும். சரியா? இப்போ 1ன்றது நியூமெரிக்கு, எல்லாமே ஆல்பபெட்ஸ் ஆயிருக்கு. ஒரு ட்விஸ்ட் என்னன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு, அதனால இது ஆல்பாவும் கிடையாது, நியூமெரிக்கும் கிடையாது. அப்போ ஃபால்ஸ். அந்த ஒரே ஒரு ஸ்பேஸ்னால. இங்கேயும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இதுவும் ஃபால்ஸ். இதுல ஸ்பேஸ் இல்ல, ஆனா நியூமெரிக் இல்ல. இங்க என்ன சொல்லிருக்கோம்? ஆர்னு சொல்லியிருக்கோம், அண்ட் சொல்லிடும் ஆர். அப்போ ஏதோ ஒண்ணு இருந்தாலே ட்ரூ தான். அப்போ இது ட்ரூ. அடுத்ததுலையும் பாருங்க, ஆல்பபெட்ஸ் நியூமெரிக்ஸ் இருக்கு, ஸ்பேஸ் கிடையாது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கிடையாது. அப்ப இதுவும் ட்ரூ. லாஸ்ட் ரெண்டு ட்ரூ. லாஸ்ட் ரெண்டும் ட்ரூ. அடுத்து ட்ரிம்மிங்னா ரிமூவ் த அன்வான்டட் ஸ்பேஸ். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தடுக்கு பேரு ஸ்ட்ரிப். s.strip அப்படின்னா ரிமூவ் த ஒயிட் ஸ்பேஸ். டேபா இருக்கட்டும். இப்ப பாருங்க, இந்த எஸ்ல ஃப்ரண்ட்ல சம் ஸ்பேஸ் இருக்கு, பின்னாடி பேக்ல ட்ரைலிங் ஸ்பேஸ், லீடிங் ஸ்பேஸ் ரெண்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு அன்வான்டட் ஸ்பேஸை ரிமூவ் பண்றதுக்கு ஸ்ட்ரிப். லெஃப்ட் சைட்ல இருக்கிற அன்வான்டட் ஸ்பேஸ் மட்டும் ரிமூவ் பண்றதுக்கு எல் ஸ்ட்ரிப். ரைட் சைட்ல இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்றதுக்கு ஆர் ஸ்ட்ரிப். சரியா? பாருங்க, இதுல ரெண்டு பக்கமும் ரிமூவ் ஆயிடுச்சு. இதுல லெஃப்ட்ல மட்டும் ரிமூவ் ஆயிருக்கு, ரைட்ல ஸ்பேஸ் இருக்கு. இதுல லெஃப்ட்ல ஸ்பேஸ் இருக்கு, ரைட்ல ஸ்பேஸ் ரிமூவ் ஆயிடுச்சு. அடுத்து ஃபைண்ட். ஒரு ஸ்ட்ரிங்ல ஃபைண்ட்ன்ற மெத்தட் என்ன பண்ணுதுன்னா, நீங்க கொடுக்கிற ஸ்ட்ரிங்ல ஸ்ட்ரிங் மெத்தட்ல ஃபைண்ட் அப்படின்ற மெத்தட் பார்க்க போறோம். அதுல 3 ஆர்குமெண்ட் இருக்கு. எதை ஃபைண்ட் பண்ண போறீங்க, அந்த ஃபைண்ட் பண்ற ரீஜன் எங்க இருந்து எந்த ஏரியாக்குள்ள நீங்க சர்ச் பண்ண போறீங்க. ஸ்ட்ரிங் எஸ் இந்த எக்ஸாம்பிள்ல பைத்தான் பிளஸ் டாட் ஃபைண்ட் பின்ற லெட்டரை, அதாவது இந்த எஸ்டிஆர்ன்றது பி, இந்த பின்ற லெட்டரை எஸ்ன்ற ஸ்ட்ரிங்ல நான் ஃபைண்ட் பண்ண போறேன். ஆனா ரெண்டு இடத்துல இருக்கு, 0th பொசிஷன்லயும் இருக்கு, 7th பொசிஷன்லயும் இருக்கு. அப்போ ஃபைண்ட் பண்ணா எனக்கு இண்டெக்ஸ் 0 வருமா 7 வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் தான் வரும். ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் என்னது? 0. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பி ஃபவுண்ட் அட் 0 அப்படின்னு ஆன்சர் வரும். ஓகேவா? இது 0ன்னு ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் பி சர்ச் ஃப்ரம் இண்டெக்ஸ் 0. டிஃபால்ட்டா இங்க இருந்து சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அடுத்து நீங்க சர்ச்சிங் ரீஜனை மாத்தலாம். எனக்கு இந்த ஸ்ட்ரிங்ல எல்லா இடத்துலயும் போய் தேட வேணாம், எனக்கு எங்க இருந்து தேடினா போதும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்து தேடினா போதும். ஃபர்ஸ்ட் லெட்டர்ன்றது ஒய்ல இருந்து தேடுங்க, கடைசி வரைக்கும் தேடுங்க. ஒய்ல ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரைக்கும் P,1, அதாவது பிகினிங் மட்டும் என்னது 1, 0ன்னு டிஃபால்ட்டா இருக்கு, அதை 1ன்னு மாத்தி இருக்கோம். எண்ட் என்னது? கடைசி வரைக்கும், லென் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ
பி அப்படின்ற லெட்டரை ஒன்னாவது லெட்டர் வந்து சர்ச் பண்ணா 1ல இல்ல, 2ல இல்ல, 3ல இல்ல, 4ல இல்ல, 5ல இல்ல, 6ல இல்ல, 7ல இருக்கு. அப்ப எனக்கு இது அவுட்புட் என்ன வரும்? First P found at 7th letter. So 1ல இருந்து சர்ச் பண்றதுனால 7th letter தான் கிடைக்கும் first P. ஓகே, அடுத்து 3ல இருந்து 7க்குள்ள சர்ச் பண்ணணும் அப்படின்னா 3,8 போடணும். ஓகே, ஸ்டாப் வேல்யூ இங்கேயும். ஸோ ஸ்ட்ரிங் என்னது? Pன்ற லெட்டரை பயன் பண்ண போறீங்க. பிகினிங் என்னது? தேர்ட் லெட்டர் வந்து சர்ச் பண்ண போறீங்க. எண்ட் என்னது? 8, அதாவது 8 எக்ஸ்க்ளூடட்னா 7 வரைக்கும் தான் போகும், till 7. ஸோ 3ல இருந்து 7க்குள்ள சர்ச் பண்ணா இருக்குமா? ஆமா, 7th லெட்டர்ல என்ன இருக்கு? இருக்கு. ஸோ இதுவும் 7 தான் வரும். ரெண்டும் அவுட்புட் 7 தான். 1ல இருந்து தேடினாலும் P வந்து 7th லெட்டர் தான் கிடைக்கும். 3ல இருந்து தேடினாலும் 7th லெட்டர் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ எக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. எக்ஸ், கேபிட்டல் எக்ஸ்ன்ற லெட்டரு பிகினிங்ல இருந்து சர்ச் பண்ண போறோம். அப்போ பிகினிங் இருந்து எக்ஸ சர்ச் பண்ணா எங்க இருக்கு? இல்ல 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 இல்ல, கடைசி வரைக்கும் இல்லையே. அப்ப என்ன அவுட்புட் வரும்? எனக்கு -1 அப்படின்ற அவுட்புட் வரும். இல்ல அப்படின்னா நீங்க தேடுற ஸ்ட்ரிங் இல்லைன்னா -1ன்ற அவுட்புட் வரும். ஓகே, சரி, இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ற அவுட்புட் பாருங்க. 0 7 7 -1 வந்துதா? இதே ப்ராசஸ இன்னொரு ஃபங்க்ஷனும் பண்ணுது. அந்த ஃபங்க்ஷன் பேரு இண்டெக்ஸ். ஃபைண்டும் இண்டெக்ஸும் சேம் ப்ராசஸ், ஒன்லி ஒன் டிஃபரன்ஸ், தட் இஸ் எக்ஸ் இல்லாத ஒரு வேல்யூ ஃபைண்ட் பண்றீங்க இல்லையா? அப்போ இங்கேயும் பிகினிங்ல இருந்து P சர்ச் பண்ணா ஆன்சர் 0 தான் வரும். இங்க அதாவது 0ன்றது 0th லெட்டர். 1ல இருந்து சர்ச் பண்ணீங்கன்னா 7th லெட்டர்ல தான் வந்து லெட்டர் P கிடைக்கும். 3ல இருந்து 8 வரைக்கும் சர்ச் பண்ணாலும் 7th லெட்டர்ல தான் கிடைக்கும். S டாட் இண்டெக்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, இல்லாத எலமெண்ட் தேடி இல்லைன்னா எரர் த்ரோ பண்ணும். இது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ் இண்டெக்ஸுக்கும் ஃபைண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஃபைண்ட்ல எரர் வராது, ஃபைண்ட்ல -1 வரும். எங்க ஃபைண்ட் மெத்தட யூஸ் பண்றப்போ அவுட்புட் -1 வரும். இண்டெக்ஸ் மெத்தட யூஸ் பண்றப்போ எரர் வரும். ஸோ ஃபைண்ட் அண்ட் இண்டெக்ஸ் ஆர் ஒன் அண்ட் த சேம். இது மட்டும்தான் டிஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 0 வந்துச்சா, 7 வந்துச்சா, 7 வந்துச்சா, வேல்யூ வேற, சப்ஸ்ட்ரிங் நாட் ஃபவுண்ட். எக்ஸ்ன்ற சப்ஸ்ட்ரிங் பைத்தான் பிளஸ்ன்ற ஸ்ட்ரிங்ல இல்ல அப்படின்னு வரும், எரர் வரும். அதே மாதிரிதான் கவுண்ட் ஃபங்க்ஷன். ஃபைண்டர்ஸ் இண்டெக்ஸ் என்ன பண்ணும்? நீங்க தேடுற லெட்டரோட பொசிஷனை சொல்லும். ஆனா கவுண்ட் என்ன பண்ணும்? நீங்க தேடுற லெட்டர் எத்தனை டைம் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்லும். அப்போ s டாட் கவுண்ட் ஆஃப் p, sன்றது பைத்தான் பிளஸ், பைத்தான் பிளஸ்ல எத்தனை டைம் p ரிப்பீட் ஆகுது அப்படின்னா 2 டைம்ஸ், ஆன்சர் 2. அடுத்து s டாட் கவுண்ட் p எங்க இருந்து கவுண்ட் பண்ண போறேன்? 1ல இருந்து, 1ல இருந்து கடைசி வரைக்கும் கவுண்ட் பண்ண போறேன். 1ல இருந்துன்னா இதுதான் 1, இங்க இருந்து கடைசி வரைக்கும். இது கவுண்ட்ல கிடையாது, சரியா? அப்போ 1 தான் வரும் அவுட்புட். ஒரு டைம் தான் p இருக்கு. அடுத்து தேர்ட் லெட்டர் வந்து 8th லெட்டருக்குள்ள, தேர்ட் லெட்டர் வந்து h 0 1 2 3, இங்க இருந்து கடைசி வரைக்கும் சர்ச் பண்ணாலும் எனக்கு ஒரே ஒரு p தான் கிடைக்குது. இப்போ இதுவும் ஆன்சர் 1 தான். எக்ஸ கவுண்ட் பண்றோம், எக்ஸ்ன்றது இல்ல அப்படின்னா 0ன்னு வரும். இது ஆப்வியஸ்லி என்ன சொல்லுவோம்? கவுண்ட்னா அது 0 தானே சொல்லுவோம். இதனோட அவுட்புட் 0 வரும். 2 1 1 0 எனக்கு அவுட்புட்ல வரணும். வந்துதா? இதான் கவுண்ட். அடுத்து ரீப்ளேஸ். ஓல்டு வேல்யூவை நியூ வேல்யூவோட ரீப்ளேஸ் பண்றோம். இது ஆப்ஷனல் ஆர்குமெண்ட், மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பைத்தான் பிளஸ் பை அப்படின்னு இருக்கு. இது ஒரு ஸ்ட்ரிங் எஸ். எஸ் டாட் ரீப்ளேஸ், எஸ்ன்றது பைத்தான் பிளஸ் பை. பி அப்படின்ற லெட்டரை எக்ஸ்ன்ற வேல்யூவால ரீப்ளேஸ் பண்ண. எத்தனை பீப்பா இருக்கு? 3 பி இருக்கு. 0th 1 இருக்கு, 7th 1 இருக்கு, 8 9 10 11 12th 1 இருக்கு. 0th பிளேஸ்ல
7th பிளேஸ்ல 12th பிளேஸ்ல. அப்போ Pன்ற லெட்டர் எக்ஸால இது நியூ ஓல்டு வேல்யூ, இது நியூ வேல்யூ. ஸோ ரீப்ளேஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, அதே மாதிரி தான் Pன்ற லெட்டர் எக்ஸ்ன்ற லெட்டரால ரீப்ளேஸ், P வந்து எக்ஸால ரீப்ளேஸ் பண்ண போறோம், எக்ஸ்ன்னு மாத்த போறோம். எத்தனை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் 2 அப்படின்னு சொல்றோம். சரியா? இது ரெண்டும் எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல மூணுமே எக்ஸ் 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 கன்வெர்ட் ஆயிடுச்சு. இங்க ரெண்டே அக்கரன்ஸ், ஃபர்ஸ்ட்ல இருந்து மொதல் பி கன்வெர்ட் பண்ணிடும், ரெண்டாவது பி கன்வெர்ட் பண்ணணும், மொத்தம் 2 மேக்ஸிமம் அக்கரன்ஸ் தான் சொல்லியிருக்கேன். அதனால மூணாவது பி கன்வெர்ட் ஆகாது. இதுதான் வந்து ரீப்ளேஸ் மெத்தட். இப்போ நம்ம ரொம்ப டிஃப்ரெண்டான பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு 3 மெத்தட்ஸ் பார்க்க போறோம். அது என்னன்னா அலைனிங் த ஸ்ட்ரிங்ஸ், சென்டர் அலைன்மெண்ட், லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன், ரைட் ஜஸ்டிஃபிகேஷன். இப்போ எனக்கு எஸ்ன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அதுல 11 லெட்டர்ஸ் இருக்கு. பட் எனக்கு அவுட்புட்ல வந்து டோட்டலா 20 லெட்டர்ஸ் வேணும். டோட்டலா 20 லெட்டர்ஸ் வேணும். இந்த எஸ் அந்த 20 லெட்டர்ஸ்க்குள்ள பிரிண்ட் பண்ணும், பட் சென்டரா இருக்கணும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா 11 லெட்டர்ஸ் சென்டரா வந்துடும். மிச்சம் எவ்வளவு லெட்டர்ஸ் என்ன தேவைப்படுது? 20ல 11 போச்சுன்னா 9 லெட்டர்ஸ். லெஃப்ட் சைட்ல ஒரு 4 ஸ்பேஸ், அதுவா பேடிங் சேர்த்துக்கும். ரைட் சைட்ல ஒரு 5 ஸ்பேஸ் பேடிங் சேர்த்துக்கும். ஸோ டோட்டலா 4 + 11 + 5 20 லெட்டர்ஸ் வந்துடும். அப்போ இந்த எஸ் என்ன இருக்கும்? சென்டரா இருக்கும் 20 ஸ்பேஸ்ல. இந்த ஸ்பேஸ் தான் விடணுமா, வேற ஏதாவது பண்ணலாமா? எஸ், நீங்க என்ன கேரக்டர் வேணா கொடுக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் 2வது லைன்ல பாத்தீங்கன்னா எஸ் டாட் சென்டர் 20, ஹைஃபன் 20ன்றது நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நீங்க எவ்வளவு 50, 100 எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும்? 4 ஹைஃபன் வரும், 5 ஹைஃபன் வரும். அடுத்து லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா டோட்டலா 20. என்னோட ஸ்ட்ரிங் வந்து லெஃப்ட்ல இருக்கணும். அப்போ லெஃப்ட்ல என்ன ஆயிரும்? என்னோட 11 லெட்டர்ஸ் வந்துடும். 11 லெட்டர்ஸ். ரிமைனிங் இருக்குது இல்லையா, எவ்வளவு இருக்கு? 9. டோட்டலா 20ல 11 லெட்டர்ஸ் வந்து லெஃப்ட்ல வந்துடும், 9 ஸ்பேஸ் ரைட்ல வந்துடும். இது லெஃப்ட் ஜஸ்டிஃபை. அடுத்து 11 லெட்டர்ஸ் வந்து லெஃப்ட்ல வந்துடும், 9 ஸ்பேஸுக்கு பதிலாக 9 ஹைஃபன் வரும். ஸோ இது லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன். ரைட் ஜஸ்டிஃபிகேஷன் என்ன ஆகும்? டோட்டலா 20ல ரைட்ல வந்து 11 லெட்டர்ஸ் வந்துடும், லெஃப்ட் சைட்ல 9 ஸ்பேஸ் வந்துடும். இல்லையா? ரெண்டாவது எக்ஸாம்பிள்ல 9 ஹைஃபன்ஸ் வரும். ஸோ இந்த இது வந்து நிறைய பேட்டர்ன் ப்ரோக்ராமிங்ல யூஸ் ஆகும். நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன் அடுத்த ஸ்கிரீன்ல. அவுட்புட் பாருங்க. ஸோ இது உங்களுக்கு அலைன்மெண்ட் தெரியணுன்றதுக்காக லெஃப்ட் சைட்ல ஒரு ஆரோ, ரைட் சைட்ல ஒரு ஆரோ, ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். இது மட்டும் தான் ஆக்சுவலா கண்டென்ட். லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல கொடுத்துருக்கு உங்களுக்கு புரியறதுக்காக நான் கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷன். ஓகே, இப்போ பாருங்க, இங்க லெஃப்ட் சைட்ல ஒரு 4 ஸ்பேஸ், ரைட் சைட்ல ஒரு 5 ஸ்பேஸ், டோட்டலா 20 வந்துடும். அதே மாதிரி இங்க லெஃப்ட் சைட்ல 4 ஹைஃபன், ரைட் சைட்ல ஒரு 5 ஹைஃபன். இப்போ லெஃப்ட் சைட்ல ஸ்ட்ரிங் வந்துட்டு ரிமைனிங் 9 ஸ்பேஸ், லெஃப்ட் சைட்ல ஸ்ட்ரிங் வந்துட்டு ரிமைனிங் 9 வந்து ஹைஃபன், ரைட் சைட்ல ஸ்ட்ரிங் வந்துட்டு பிகினிங்ல ஒரு 9 ஸ்பேஸ், பிகினிங்ல ஒரு 9 ஹைஃபன். இப்போ இந்த சென்டர் மெத்தடோட அட்வான்டேஜ் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். இது வந்து பேட்டர்ன் ப்ரோக்ராமிங் சொல்லிட்டு ஃபேமஸான ப்ரோக்ராமிங் ஸ்டைல். அடிக்கடி வந்து இன்டர்வியூல கேட்கிற, கோடிங் இன்டர்வியூல கேட்கிற கொஸ்டின் ஒன்று. இப்போ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து கிரியேட் பண்ணணும். நம்பர் ஆஃப் ரோஸ் 5 கொடுத்தா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கணும். நம்பர் ஆஃப் ரோஸ் 6 கொடுத்தா இன்னும் ஒரு ரோ எக்ஸ்ட்ராவா 6 ஆஸ்ட்ரிக்ஸ் இருக்க மாதிரி ஒன்று வேணும். 7 கொடுத்தா இன்னொரு ரோ வரணும், 7 ஆஸ்ட்ரிக்ஸ் இருக்க மாதிரி. அதுல ஸ்பெஷல் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரோல ஒரு ஆஸ்ட்ரிக்ஸ் தான், லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் ஸ்பேஸ் சென்டரா இருக்கா. அடுத்தது 2 ஆஸ்ட்ரிக்ஸ், லெஃப்ட்லயும் ரைட்லயும் ஸ்பேஸ், அடுத்து லெஃப்ட்லயும் ரைட்லயும் ஸ்பேஸ், அடுத்து 4 ஆஸ்ட்ரிக்ஸ், அடுத்து 5 ஆஸ்ட்ரிக்ஸ், 6 ரோஸ் தான் 6 ஆஸ்ட்ரிக்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த சென்டர்ன்ற கான்செப்டை இங்க யூஸ் பண்றேன். ஓகே, இந்த ப்ரோக்ராம் பத்தி டீட்டெயிலா புரியலன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா ஃபார் லூப்பை பத்தி நான் டீட்டெயிலா இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வேல்யூ 5 கொடுத்துருக்கிறதுனால
ரேஞ்ச் 1,6 வரும். ரேஞ்ச் 1,6னா 1 to 5, 1 2 3 4 5 இதுதான் ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட அவுட்புட். அப்போ I in range இனிஷியலா ஐயோட வேல்யூ 1. அப்போ எவ்வளவு ஆஸ்ட்ரிக்ஸ் பிரிண்ட் பண்ண போறேன்? ஒரு ஆஸ்ட்ரிக்ஸ், ஒரே ஒரு ஆஸ்ட்ரிக்ஸ். I 1ன்றதுனால 1 into ஆஸ்ட்ரிக்ஸ், ஒரு ஆஸ்ட்ரிக்ஸ், அதுதான் ST. அந்த STன்ற ஸ்ட்ரிங்க சென்டர் ஆக்க போறேன். n into 20, n வந்து 5 அப்படின்றதுனால 5 into 2 10, டோட்டலா 10 ஸ்பேஸ், அதுல சென்டரா ஒரு ஆஸ்ட்ரிக்ஸ். அடுத்து டோட்டலா 10 ஸ்பேஸ், சென்டரா ஐயோட வேல்யூ 2 ஆனதுக்கப்புறம் 2 ஆஸ்ட்ரிக்ஸ். அடுத்த டைம் ஐயோட வேல்யூ 3 ஆயிரும், 3 ஆஸ்ட்ரிக்ஸ். அடுத்த டைம் ஐயோட வேல்யூ 4 ஆயிரும், 4 ஆஸ்ட்ரிக்ஸ். அடுத்த டைம் ஐயோட வேல்யூ 5 ஆயிரும், 5 ஆஸ்ட்ரிக்ஸ். ஆஸ்ட்ரிக்ஸ் ஸ்பேஸ். ஸோ எவ்வளவு ஈஸி பாத்தீங்களா? 4 லைன்ஸ் ஆஃப் கோட்ல பண்ண முடியுது. இதே ப்ரோக்ராம சி லாங்குவேஜ்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா எனக்கு எவ்வளவு லைன்ஸ் ஆஃப் கோட் தேவைப்படுது அப்படின்னா 17 லைன்ஸ் ஆஃப் கோட் தேவைப்படுது. நெஸ்டட் ஃபார் லூப், 3 ஃபார் லூப். நெஸ்டட் ஃபார் லூப் கூட கிடையாது. இந்த ஸ்பேஸை பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு ஃபார் லூப், அப்புறம் ஆஸ்ட்ரிக்ஸை பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு ஃபார் லூப், உள்ளே ரோக்கு ஒரு ஃபார் லூப், ஸ்பேஸை பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு ஃபார் லூப், ஆஸ்ட்ரிக்ஸ் பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு ஃபார் லூப். இதுல வந்து 3 மெத்தட் பார்க்க போறோம். ஸ்பிளிட், ஜாயின், பார்ட்டிஷன். ஸோ இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஸ்பிளிட். மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க பைத்தான் ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் பார்ட்டிஷன். S1, இதான் S1. This is the example of partition and split. S1 dot partition by space. ஸ்பேஸ வச்சு பார்ட்டிஷன் பண்ண, பிரிச்சிரு. எப்படி அப்படின்னா ஸ்பேஸ் முதல்ல எங்க வருது அப்படின்னா இங்க வருது. இதுதான். சோ இது மிடில் பார்ட். இந்த ஸ்பேஸ் வந்து மிடில் பார்ட். மொத்தம் 3 பார்ட் கிடைக்கும் பார்ட்டிஷன்ல. இது லெஃப்ட் பார்ட். மத்த எல்லாமே சேர்ந்து ரைட் பார்ட். டோட்டலா பார்ட்டிஷன்ல எப்பயுமே 3 பார்ட் கிடைக்கும். நீங்க கொடுத்திருக்க கேரக்டர் மிடில் பார்ட்டாவும், அந்த நீங்க கொடுத்திருக்க கேரக்டர் லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஒரு பார்ட், ரைட் சைட்ல இருக்கிறது ரிமைனிங் பார்ட். அப்ப 3 பார்ட் எனக்கு அவுட்புட். சோ திஸ், அப்புறம் ஒரு ஸ்பேஸ், அப்புறம் மிச்சம் இருக்க எல்லாமே. இதுதான் வந்து பார்ட்டிஷனோட அவுட்புட். S1 டாட் ஸ்பிளிட். S1 ஸ்ட்ரிங்க ஸ்பிளிட் பண்ண ஆர்குமெண்ட்ல ஒண்ணுமே கொடுக்கல, டிஃபால்ட்டா ஸ்பேஸ். இது என்ன பண்ணுனா எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அதை வச்சு ஸ்பிளிட் பண்ண. 1 2 3 4 5 6 7 ஸ்பேஸ் இருக்கு. அப்ப டோட்டலா எனக்கு 8 அவுட்புட் வரும். ஃபர்ஸ்ட் அவுட்புட் வந்து திஸ், செகண்ட் அவுட்புட் வந்து இஸ், தேர்ட் அவுட்புட் வந்து த அப்படின்னு இது வரைக்கும் அவுட்புட் வரும். சரியா? திஸ் ஒரு அவுட்புட். அப்போ மொத்தமா 8 ஸ்ட்ரிங்ஸ் வரும். திஸ்ன்னு ஒரு ஸ்ட்ரிங், அடுத்து இஸ்ன்னு ஒரு ஸ்ட்ரிங், அடுத்து வந்து த அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங், அப்படியே கடைசி வரைக்கும் ஸ்பிளிட்ன்ற ஸ்ட்ரிங் வரைக்கும் வரும். சரியா? அடுத்து this is an example of split. ஆனா இந்த ஸ்ட்ரிங்ல பாத்தீங்கன்னா நான் ஸ்பேஸ் வச்சு ஸ்பிளிட் பண்ணல. இங்க எம்டியா இருக்கு பாருங்க. பை டிஃபால்ட் ஸ்பேஸ் வச்சு ஸ்பிளிட் பண்ணோம். இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க ஹைஃபன் இருக்கு. ஹைஃபன்றது எங்கெங்கெல்லாம் ஹைஃபன் இருக்கோ அதெல்லாம் ஸ்பிளிட் பண்ணுங்க. 1 and அடுத்து இருக்கு, எக்ஸாம்பிளுக்கு அடுத்து இருக்கு, இந்த 2 இருக்கு. டோட்டலா திஸ் இஸ் and ஃபர்ஸ்ட் பார்ட், எக்ஸாம்பிள் செகண்ட் பார்ட், ஆஃப் ஸ்பிளிட்ன்றது தேர்ட் பார்ட். மொத்தம் 3 பார்ட் தான். ஓகே, மொத்தமா 3 பார்ட் தான். திஸ் இஸ் and ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த ஹைஃபன் இருக்குல்ல, ஹைஃபன் வந்து அவுட்புட்ல வராது. பார்ட்டிஷன்ல அது மிடில் பார்ட்டா வரும். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது மிடில் பார்ட்டா வரும். இங்க அப்படி கிடையாது. ஸ்பிளிட் பண்றப்போ நீங்க எதை வச்சு ஸ்பிளிட் பண்றீங்களோ அது வந்து இன்க்ளூட் ஆகாது. திஸ் இஸ் and ஒரு அவுட்புட், எக்ஸாம்பிள் ரெண்டாவது அவுட்புட், மூணாவது அவுட்புட் வந்து half ஸ்பேஸ் ஸ்பிளிட்.
அடுத்து ஜாயின். எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, ஸ்ட்ரிங்கோட பேர் வேர்ட்ஸ், திஸ் ஒரு வேர்டு, இஸ் ஒரு வேர்டு, அடுத்து an எக்ஸாம்பிள் ஆஃப் ஜாயின். இது என்ன பண்றோம்னா ஸ்பேஸ் அப்படின்ற ஸ்ட்ரிங்க ஜாயின் பண்றேன் எங்க வேர்ட்ஸுக்குள்ள. அப்போ ஸ்பேஸ் இங்க ஒரு ஸ்பேஸ் ஆட் ஆகும், 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 இங்க ஒரு ஸ்பேஸ் ஆகும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அவுட்புட், ஃபைனல் அவுட்புட் திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்புட் கிடைக்கும். இப்ப இந்த அவுட்புட்டை பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன், மிடில் பார்ட் ஸ்பேஸ், இது லெஃப்ட் பார்ட், இது ரைட் பார்ட், இது பை ஸ்பேஸ், ஸ்பிளிட் பை ஸ்பேஸ். அப்ப திஸ்னு ஒரு அவுட்புட், ஏஸ்னு ஒரு அவுட்புட், த எக்ஸாம்பிள் ஆஃப் பார்ட்டிஷன் அண்ட் ஸ்பிளிட். அடுத்தது பாருங்க, S2ன்ற ஸ்ட்ரிங்ல ஹைஃபனை வச்சு பார்ட்டிஷன் பண்றான். ஹைஃபன் வச்சு பார்ட்டிஷன் பண்றப்ப திஸ் இஸ் an ஒரு அவுட்புட், ஹைஃபனுக்கு முன்னாடி இருக்குது, ரெண்டு ஹைஃபன் நடுவில் இருக்க எக்ஸாம்பிள் ஒன்னு, அடுத்து ஹைஃபனுக்கு அடுத்து இருக்கிற ஆஃப் ஸ்பிளிட். ஸ்பிளிட் பை எனி கேரக்டர், ஹைஃபன் தான் இல்லை, நீங்க என்ன கேரக்டர் வேணா கொடுக்கலாம். அடுத்து ஜாயின், இது ஒரு 6 வேர்ட்ஸ் இருக்கு, அந்த வேர்டை ஸ்பேஸால ஜாயின் பண்றோம். இப்போ இதுக்கு பதிலாக ஹைஃபன் கொடுத்தா ஹைஃபனால ஜாயின் ஆகும். இதே ப்ரோக்ராம காப்பி பண்ணிக்கிறேன் பாருங்க. ஜாயின்ல என்ன பண்ண போறேன், ஸ்பேஸுக்கு பதிலா ஹேஷ் போட போறேன். அப்போ ஒவ்வொரு வேர்டுக்கு நடுவுல, திஸ்க்கு நடுவுல, திஸ் இஸ் நடுவுல ஹேஷ் அப்படி வரும். இது வந்து ஜாயின். ஸோ இவ்வளவு ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் இருக்கு. இன்னும் ஸ்ட்ரிங்ல நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணலாம். நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸும் உங்களுக்கு தரேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.